हाय फ्रेंड्स अस्सलाम वालेकुम इनके நம்ம சேனல்ல பீஃப் கிரேவி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா கடைசி வரையும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சிட்டு அதுல 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம் எண்ணெய் சூடு வந்ததுக்கு அப்புறம் 4 டவுன் பண்ணிட்டு ஆக்கிறேன் ஒரு 2 பச்சை மிளகாய் குட்டி குட்டியா கட் பண்ணி அதை போட்டுக்கறேன் 2 வெங்காயம் குட்டியா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது நல்லா வதங்கிட்டே இருக்கும்போது தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி சேர்த்திருக்கேன் நல்லா வந்து அதுவும் வதங்கிக்கிட்டோம் வதங்கணும்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு மல்லிக்கீரை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் 2 டேபிள்ஸ்பூன் கறி மசாலா சேர்த்து நல்லா அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன் எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன் அதையும் நல்லா கிளறிக்கிறேன் கிளறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு 1/4 கிலோ பீஃப் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சதை அதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி எடுத்துக்கிறேன் இதில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கிறேன் உப்பு தேவையாங்கிற அளவு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறேன் இதில் வந்து நான் வந்து தண்ணி ஊற்றியும் வேக வைக்கலாம் ஆனால் நான் அதை தண்ணி ஊற்றாமல் திக்கான தேங்காய் பால் வந்து ஒரு அரை கப் சேர்த்து அதையும் நல்லா கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி விசில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதை மாதிரி சப்பாத்தியோட சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்